வணக்கம் கேஷ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வரகனூர் டேம் தான். ஸோ நல்ல மழை பெஞ்சிக்கிருக்கு. இருந்தாலும் சரி நம்ம இப்போ கிளம்புனா தான் போய் எங்கே போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சன்லைட் மறையிறக்கும் நம்ம இந்த இடத்துக்கு போய் சேரணும். ஸோ இப்போ நம்ம போகிறது வரகனூர் டேமு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து வைகை டேம்ன்றது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து வர தண்ணிலாம் ரிசர்வ் பண்ணி சேர்த்து வைக்கிற இடம் தான் வந்து வரகனூர் டேம்னே சொல்லலாம். அந்த வரகனூர் டேமில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 1975 கட்டப்பட்டது. ஸோ அந்த 75 கட்டப்பட்ட இது வந்து நம்மக்கிட்ட இன்னைக்கும் பயன்பாட்டுக்கு வந்து எப்படி இருக்குது, ஏன்னா நேரில் போய் இப்போ பார்க்குறதுல தான் அந்த ஒரு முழு திருப்தியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். இப்போ நம்ம போய்க்கிற இடம் பார்த்திங்கன்னா தெப்பக்குளத்தூர் ரோட்டில் சைடில் வைகை ரோட்டில் ரொம்ப ரீசெண்டாகவே போட்ட ரோட்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இப்போலாம் ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு நம்ம நடுவில் எங்கேயாவது போனோம் அப்படின்னா, மதுரைக்கு நடுவில் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அந்த வைகை கரையில் உள்ள அந்த ரோடை தான் பயன்படுத்துறது அதிகமாகவே. ஏன் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃபேஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்பேஸ் வச்சு ஈஸியாகவே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மழை விழுந்துகிட்டே தான் இருக்குது. கேமராவில் விழுகுது, அப்போ எப்போ தொடச்சி விட்றேன். இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபுட்டேஜ் நல்லா வரும் தான் நம்புகிறேன். பார்க்கலாம். ஸோ நீங்கள் போகிற ஸ்பீடில் பார்க்கலாம். ஸோ 60, 50, 70, 80 வரைக்குமே இந்த ரோட்டில் தாராளமாக போகலாம். ஸோ ஓரளவு ஹைவே ஸ்பீட் ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய இடமா தான் நமக்கு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. அவங்க முரட்டு வண்டியால் வைக்கிருக்காங்க. ஆட்டோ அப்படியே தட்டி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ இதே கரெக்ட் ரைட் எடுத்தோம்னு பார்த்திங்கன்னா கீழடி வரும். அதே இந்த ரூட்டில் தான் கீழடிக்கு அப்புறம் ராமேஸ்வரம். ஸோ எல்லா ரூட்டும் அதே தான். ஸோ இப்போ சில ஆட்டோக்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குல்ல. சில பேர் வசனத்தை போட்டுக்கிட்டும், சில பேர் ஹீரோட ஃபோட்டோ கொஞ்சம் பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்க, நம்ம வைகாத்துக்கு ஸ்டார்டிங் வந்தாச்சு. அந்த ரிவரோட டேம் 1975 கட்டப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ரூட்டு தெரில, எல்லாட்டையும் கேட்டு தான் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ பைக்கு போகிற அளவுக்கு வசதி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கு வேறு எதுவும் போகிறதா இருந்தால் தனியாக தூக்கி அப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும் போல். ஓகே, ஸோ இன்னும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இன்ன வரைக்கும் அதுக்கு போகக்கூடிய ரூட்டில் உள்ள பாதையில் தான் போய்க்கிருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகாக அப்படியே உங்கள் ஃபுல் வியூவும் காமிக்கிறேன். இதில் வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப அருமையாக தாங்க இருக்குது சார். என்ன ஒரு ஃபீலு, ரொம்ப உயரமான இடத்துல அதுவும் தண்ணிக்கு மேலே போய்க்கணும் பார்த்தீங்களா. எப்பேற்பட்ட ரசிகர் இப்படி கட்டி அழகாக வச்சுருக்காப்புல. ஸோ அங்கே பாருங்கள் காய்ஸ், தனியாக நிற்கிது பார்த்தீங்களா ஒரு கொக்கு. அது எப்படி நிற்கிதுன்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏதோ ஒரு பள்ளம் இருக்கும் போல். இப்போ அருமையாக தனியாக நிற்கிது, அவ்வளோ தண்ணி நிற்கிது. அந்த இருக்குது யானைமலை. ஸோ அங்கெல்லாம் ஃபுல்லாக திருமலை நினைக்கிறேன். இங்கேருந்து அப்படியே இங்கே பார்த்தோம்னா வைகை இது வரகனூர் டேம் அப்படியே போகுது. சும்மா தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுதுங்க. ஃபுல்லாக வண்டியை ஓட்டிகிட்டு அந்த பக்கம் இறங்கி பார்க்கலாம் வலை இருந்துச்சுன்னா. ரைட்ப்பா, என்னடா அது ஒரு செயின் மட்டுமே எட்ட தண்டியில் இருக்குது. நம்ம நின்று பார்ப்போம். செயின் மட்டும் முரட்டு வேகத்தில் போகுதுங்க. வா, பரவாயில்ல, செயினை துரு பிடிக்காமல் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கும்போது தெரியுது நல்ல மெயின்டெனன்ஸ் நடக்குது. ஸோ வரகனூர் டேமுக்கு இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு இவ்வளோ நாளாக வராமல் போயிட்டேன்ப்பா. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சூட் எடுத்துருக்கு. யாருங்க அழகாக வெளிநாட்டு பறவைலாம் நிற்கிது போல, பார்க்க அம்மா அழகாக இருக்குது. ஐயோ, இவ்வளோ நாளாக இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு வரும்.
சார்ல அதுவும் மாட்டாங்க. உடனே கிடச்சிடாங்களா? அதில் நம்ம வாய்ஸ் ரெக்கார்டு கேட்குமாண்ணா? ஏன்னா கேட்கும். அந்த அளவுக்கு மீன் கிடக்கு நிறைய அதில். நாளை படித்த வியாபாரி நம்ம ஊடு வியாபாரி. ஐயோ அனு எத்தனை நாள் ஆசை துரத்தி போயிருந்தா இன்னைக்கு என் டைம் வருது. தூண்டி அண்ணன் நல்ல லுக்கில் பயங்கரமாக இருக்காப்ல பேசல. யூடியூப்ல ஹேர் ஸ்டைல்னே கேட்பாங்க, யார் பண்ணுற ஆளு? தினேஷ் மோட்டோ விளாக்னு போட்டோம்னா தினேஷ் மோட்டோ விளாக், தினேஷ் மோட்டோ விளாக். நாளைக்கு போடுவேன். இது யூடியூப் அப்படின்னா என்ன இருக்கு சும்மா அப்படி வைங்க. அப்படியே உங்களோட பேர் என்னண்ணே? சின்ராஸ்ண்ணா. சின்ராஸ். எந்த ஊர்? கல்மேடு தானே. கல்மேடு. இங்கே பக்கம். இங்கே வந்து எத்தனை கிலோ மீன் வரைக்கும் நான் பிடிப்பியா? அந்த ஒரு 10 கிலோ ஒரு 7-8 கிலோ பிடிப்போம். 8 கிலோனாலுமே அப்படி இப்படி பார்த்தா 800 ரூபாய்க்கு மேலே வந்துருமேண்ணே. ஆமாண்ணா. மார்க்கெட்டில் 100 ரூபா விற்கிறாங்களே இப்போ ஸ்லேப்பிங் மீன். நம்மளுக்கு மார்க்கெட்டில் விற்கிற விட நம்ம ஏரியாவுக்குள்ளே போய் விற்றுக்கலாம். ஏரியாவில் உங்களுக்கு ரேட் என்ன எடுக்கிறாங்க? 100 ரூபான்னு எடுக்கிறாங்களா? ஆமாண்ணா, கிலோ 100 ரூபாய்க்கு எடுப்பாங்கண்ணா. நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஆள் வந்துட்டு நம்மக்கிட்ட கிலோ 100 ரூபா. 100 ரூபா நாங்கள் வாங்கும்போது 150 ரூபான்னு எடுப்பாங்க. ஆமாண்ணா, அது அவங்க வாங்குறது ஓகே. நீ என்ன புது லாங்குவேஜ்? எனக்கு இதுவா இருக்கு. எனக்கு மராட்டி. மராட்டி சரி. கேரளா, கர்நாடகா எல்லாமே. அப்போ நேட்டிவ் பிளேஸ் என்ன? நைட்டிவ் பிளேஸ்னு புரியலண்ணா. சொந்த ஊர் எது? ஒரிஜினல் ஊர்? எனக்கு சொந்த ஊர்னா திருநெல்வேலிண்ணா. நான் வளர்ந்தது எல்லாமே. சரி. இங்கே அம்மா வீட்டிலேருந்து நான் இருக்கிறேண்ணா. ஆனால் இவ்வளோ மொழியில் கற்றுக்கிட்டு? இவ்வளோ மொழி எங்கள் பிறந்ததுலேருந்து எங்களை இவ்வளோ மொழி இருக்குண்ணா. அப்போ ரொம்ப நல்லா தான். அது நிறைய இடத்துக்கு போனால் பாச தெரியாமல் முழிக்கிறத விட இப்படி இப்போ கற்று வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது. டக்கு டக்குன்னு மீனை பிடிச்சி காட்டுங்கடா.
பாதை இருக்குதோ இல்லையோ நம்ம உருவாக்குவோம். இங்கிட்டு பெருசாக பாதை இருக்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன மாதிரியுமே பார்த்து தான் பாய்ஸ் போகணும். அடர்ந்த காட்டுக்குள் போகிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் பாம்பு பூச்சி இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. என்னடா போக ரொம்ப ரிஸ்க்காக இருக்கு. சரி, பாதை ஓரளவுக்கு அனுப்ப முடியுது. நம்பி இறங்கி போகிறேன். அந்த பயலுக சொன்னதை கேட்டுட்டு பார்ப்போம் எப்படி இருக்கணும். வா, இங்கிட்டு தண்ணி ரொம்ப கிளியராக தண்ணியாக வருது. ஆனால் இங்கிட்டு மட்டும் ஏன் ஸ்பெஷலாக வருதுன்னு தெரில. இதிலே தவிரலாமா? அங்கிட்ட அருமையான படிக்கட்டு இருக்குங்க. ஆனால் அதில் போகிறது டேஞ்சரை விட இதில் ஏறிடலாம் போல். இதுதான் நமக்கு ரொம்ப ஈஸின்னு தோணுது. நார்மலாக கூட இறங்கிடலாம் போல். இந்த கேமரா வச்சுக்கிட்டு இறங்குறதாங்க கஷ்டம். இல்லை, இறங்க ஆரம்பிச்சாச்சு. என்ன இது பாதை இல்லாமல் என்னங்கடா அது? வித்தியாசமான ஒரு பூ. நிறைய ஏறுவோம். உள்ள பாதையே இல்லைனாலும் விடுற மாதிரி தெரிலங்க. ஐயோ, இது பாதை இருக்கு. ஒரு வழியாக வந்துட்டேன். அப்பாடி, எனக்கு அந்த லுக்கு வேணுங்க. எனக்கு அந்த லுக்குக்காண்டியே கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அந்த இடத்தில் எப்படி இருக்குன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்காப்புல. படிக்கட்டுலாம் இல்லவே இல்லை. இதில் இறங்கணும்னா என்னடா பண்ணுறது? இந்த மாதிரி செடிகள் இருக்கிறதுனால தாங்க நமக்கு கால் வைக்கிறதுக்கே ஈஸியாக இருக்குது. சொல்லப்போனால் இது சர்க்கிள் பாதை. இது முளைச்சிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நடக்கிறது. ஓகே தான், ரொம்ப டேஞ்சர் இல்லை, ஆனால் ஓகே. ஆகா, டேஞ்சரில் முடிஞ்சிருச்சுடா சாமி. ரொம்ப பார்த்தாங்க வரணும். ரொம்ப ஓவராக ரிஸ்க் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல, அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் தப்பிச்சிட்டோமேனு அதுவும் ஒரு சந்தோஷமே. இதில் போகலாம், இதில் போகலாங்க. எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அங்கே போய் ஒரு வாட்டர் ஷாட் எடுக்கலாம். இப்போ நம்ம இறங்க போகிற இடம் பார்த்திங்கன்னா விறகுனூர் டேமு. அதுக்கு கீழ்ப்புறத்தில் தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் பாதையெல்லாம் பெருசாலாம் இல்லைங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த வர ஷாட்டை வந்து அழகாக எடுக்கலான்னு தான் போகிறேன். அப்படியே ஒரு அண்டர் வாட்டர் ஷாட் எடுத்துடலாம் அப்படின்னு. சரி, ஓகே, பார்க்கலாம். தண்ணி ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. நம்மளே தள்ளுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்னொரு ஒரு பதட்டம் என்னென்னா, பாம்பு இருக்குமோன்னு தோணும். ஏன்னா கல்லுக்கு இடையில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம தான் ரொம்ப சேஃப்டியாக போயிடலான்னு நினைக்கிறேன். நம்ம கல்லை நம்பி தான் போகிறேன்.
இந்த நேரத்துலையும் எனக்கு என்ன பாட்டு தோணுதுன்னா, தங்கமே உன்னத்தான் தேடி வந்தேன் நானே ஆமே. எதுக்கான இந்த இயற்கை இந்த இயற்கை காட்சிகளுக்கு மட்டுமே. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இந்த அங்கே வரைக்கும் போகலாமா பார்ப்போம். வந்துட்டேன், நான் நினச்ச இடத்துக்கு வந்துட்டேன்டாடு. வலிக்கிறாம இருந்தா சரிட்டேன். நான் நினச்ச இந்த இடம் தான் கரெக்டாக. அந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ணுறேன், நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஸோ எப்படியோ அவ்வளோ தடங்களையும் தாண்டி வந்தாச்சு. லாஸ்ட்டாக போகும்போது இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணி போகிறமேனு ஒரு ஏக்கத்தோடு போயிட்டு வரேன். பாய்.